ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் கிளாஸில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் டீச் பண்ணேன். அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சரியாக புரியலை. சரி, என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணி ஒரு ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஷீ இஸ் பெயிண்டிங் பிக்சர்ஸ். இதுதான் அவங்களுக்கு நான் கொடுத்த சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னேன். இந்த சென்டென்ஸ்ல என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு கேட்டேன். பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் வெர்ப். யாரு பெயிண்டிங் பண்றதுன்னு கேட்டேன். ஷீ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் சப்ஜெக்ட். அப்புறம் எதை பெயிண்டிங் பண்றாங்கன்னு கேட்டேன். அதுக்கு பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஆப்ஜெக்ட். இந்த பிக்சர்ஸ் சிங்குலரா ப்ளூரலான்னு கேட்டேன். ப்ளூரல்னு சொன்னாங்க. அப்ப இந்த இஸ்க்கு ப்ளூரல் என்னன்னு கேட்டேன். ஆர்னு சொன்னாங்க. அதை எழுதிக்க சொன்னேன். அப்புறம் இந்த வேர்ப்ல ஐஎன்ஜி இருக்கிறதால பீயிங்க போட சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டுக்கு தேர்ட் ஃபார்மை போட சொன்னேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பிக்சர்ஸை கொண்டு வந்து பிகினிங்ல போட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற ஷீயை பை ஹர்னு சேஞ்ச் பண்ணி சென்டென்ஸோட எண்டில் போட்டாங்க. இப்போ ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.